ஒரு பெரிய யானை ஒரு பரந்த காட்டில் எள்ளா என்ற இளம் யானை வாழ்ந்தாள். எள்ளா தனது பெரிய காது, மென்மையான நெஞ்சம் மற்றும் உலகம் பற்றி ஆர்வம் கொண்டவராக அறியப்பட்டது. அவள் கட்டை ஆராய்வதற்கு, தனது நண்பர்களுக்கு உதவுவதற்கு மற்றும் அருகிலுள்ள ஆற்றின் குளிர்ந்த நீரில் குளிக்க செய்ய மிகவும் விரும்புவாள். ஒரு உலர்காலத்தில் காடு உதிர்ந்திருந்தது. நீர் குறைவாக இருந்தது. அனைத்து வகை உயிரினங்களும் தண்ணீர் குறைவாக இருப்பதால் தாகமாகவும் அச்சத்தோடு இருந்தன. ஆறு கூட ஒரு நரம்பு ஓடையாக குறைந்துவிட்டது. ஒரு நாளில் எல்லாவின் சிறந்த நண்பன் ரவி என்ற குரங்கு கவலைக்கிடமான முகத்தில் வந்து கொண்டிருந்தான். எள்ளா, ரவி சொன்னான், நாம் நீரை குறைவாக பெறுகிறோம். மேலும் முதிய உயிரினங்கள் காட்டில் ஒரு மறைவு நீர் உள்ளது என கூறுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு செல்ல யாரும் துணிந்து கொள்ளவில்லை. அது மிகவும் தொலைவும் ஆபத்தானதும் ஆகிறது. எள்ளாவின் பெரிய இதயம் தனது நண்பர்கள் துக்கப்படுவது காண முடியாது. கவலைப்படாதே ரவி, நான் அந்த நீரை கண்டுபிடித்து அனைவருக்கே கொண்டு வருகிறேன். அவளின் கண்களில் உறுதியுடன் எள்ளா தனது பயணத்தை தொடங்கினாள். அவள் கற்கள் வழியாக சென்று கொண்டிருந்தாள். அந்த வழியில் நீர் தேடும் மியற்காட்களை சந்தித்தாள். எள்ளா, நீ எங்களுக்கு குழி தோண்ட உதவ முடியுமா? அவர்கள் கேட்டனர். அவளின் வலிமையான தும்பிக்கை மற்றும் கால் மூலம் எள்ளா அவர்களுக்கு ஒரு ஆழமான குழி தோண்ட உதவினாள். அவர்கள் சில நீரைக் கண்டாலும் அது அனைவருக்கும் போதுமானது அல்ல. ஆகவே எள்ளா தனது தேடலை தொடர்ந்தாள். காலங்கள் கடந்து எள்ளா தண்ணீர் படிந்த சத்தத்தை கேட்டாள். அந்த சத்தத்தை தொடர்ந்து பசுமையான பசுமை சூழ்ந்த ஒரு மறைவு நீரை கண்டுபிடித்தாள். எள்ளா மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்து ஆழமாக குடித்தாள். தனது தாகத்தை நிரப்பினாள். பின்னர் தனது நண்பர்களை நினைத்து விரைந்து தனது தும்பிக்காயில் நீரை நிரப்பினாள். திரும்பும் வழியில் எள்ளா மியற்காட்கள், ஜேப்ராஸ், குரங்குகள் மற்றும் சவன்னாவின் அனைத்து உயிரினங்களுக்கு நீரை கொண்டு செல்ல பல முறை பயணம் செய்தாள். அவள் அவர்களுக்கு அந்த மறைவு நீருக்கு செல்லும் வழியையும் காட்டினாள். இதனால் அவர்கள் அதன் வளத்தை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உயிரினங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இருந்தன. எள்ளா, நீ எங்களை காப்பாற்றினாய், அவர்கள் குதூகலமாகச் சொன்னார்கள். அந்த நாளிலிருந்து எள்ளா வெறும் ஆராய்ச்சியாளர் மட்டுமல்ல, ஒரு ஹீரோவாகவும் அறியப்பட்டது. அவளின் துணிச்சல், தைரியம் மற்றும் பிறருக்கு உதவ விரும்புதல் சவன்னாவின் அனைத்து உயிரினங்களை ஒன்றிணைத்தது. மேலும் அவர்கள் தங்கள் வளங்களை பகிர்ந்து கொள்ளவும் குழு வேலை செய்யவும் கற்றனர். எள்ளாவின் கதை பிறர்களுக்கு உதவுவதின் மதிப்பு மற்றும் சவால்கள் உருவாகும் போது துணிச்சலாக இருப்பதற்கான முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்டார்